தகவல் அளித்துக் கொண்டு இருக்கிறார். தயவு செய்து லைனில் இருக்கவும். ஹலோ மேடம், இப்போ இந்த நம்பரில் வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துருக்காங்க. ஓகே சார். என்னன்னு ரீசன் கேட்டால் வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லி 482 ரூபா பிடிச்சிருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் சார். நீங்கள் இந்தியன் பேங்க் கஸ்டமர் தானே சார்? ஆமாம், இந்தியன் பேங்க் தான். ஓகே சார். என்ன சொல்லி உங்களோட அக்கௌண்ட்லேருந்து என்ன அமௌண்ட் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க சார்? 482 ரூபா 50 பைசா. ஏதாச்சும் மெசேஜ் வந்திருக்கா சார் அக்கௌண்ட் டிடெக்ட் ஆனதுக்கு? எந்த மெசேஜும் வரல. எந்த மெசேஜ் செக் பண்ணீங்களா சார்? அதனால தான் செக் பண்ணுறேன். மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லி 482 ரூபா வந்து பிடிச்சிருக்காங்க. ஓகே ஓகே சார், சிரமத்துக்கு மன்னிக்கவும் சார். நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்களா சார்? பண்ணிட்டு தான் இருக்கோம். எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறீங்க சார்? நான் வந்து 5000 ரூபாய் கிட்ட வச்சுருந்தேன் இப்போ. ஓகே சார். மந்த்லி உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் குறையவே இல்லையா சார்? குறைஞ்சி சிட்டி சைடுல வித் செக் புக் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருந்தீங்கன்னா 2500 rupees மெயின்டைன் பண்ணும். வித்வுட் செக் புக் 1000. இது கிராமத்துல உங்களுக்கு வித் செக் புக் 1000, வித்வுட் செக் புக் 500 சார். உங்களுக்கு செக் புக் நீங்க சிட்டில சொல்லு ஓபன் பண்ணீங்களா சார்? நான் வில்லேஜில் தான் மேடம் ஓப்பன் பண்ணேன். வில்லேஜ் தான். ஓகே சார். வில்லேஜ்ல நீங்க வித் செக் புக்கா வித்வுட் செக் புக்கா சார்? வித் செக் தான். வித் செக். அப்ப 1000 rupees மெயின்டைன் பண்ணா போதும் சார் உங்க அக்கௌண்ட்ல. ஓகேங்களா? பட் அப்ப கூட உங்க அக்கௌண்ட்ல இருந்து டிடெக்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு பல்க் சார்ஜஸ் ஏதாச்சும் எஸ்எம்எஸ் வந்திருக்கா சார்? மெசேஜ் எதுவுமே வரல மேடம். ஓகே சார், சிரமத்துக்கு மன்னிக்கும் சார். அப்போ உங்க அக்கௌண்ட்ல இருந்து நீங்க மெயின்டைன் பண்ணி கூட அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் டிடெக்ட் ஆயிருக்குன்னு நீங்க ஹோம் பிரான்ச்சுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும் சார். ஓகேங்களா? சோ உங்களோட ஹோம் பிரான்ச்சுக்கு போங்க சார், நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க மேடம். இது எங்களுக்கு வேலை இருக்கா இல்லையான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன? இது வந்து 1 ரூபா 2 ரூபானா பரவாயில்ல. எங்களுக்கு ஒரு நாள் வந்து சம்பளமே வந்து 300 ரூபாய் தான். நீங்க வந்து 500 ரூபாய் எடுத்திருக்கீங்கன்னா நான் என்ன பண்றது? நான் வந்து இது ஒரு நாள் லீவ் போட்டு நான் 1000 ரூபாய் செலவு பண்ணி பேங்க்குக்கு போயிட்டு நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கா? என்ன மேடம் இது? என்ன பகல் கொள்ளையா இருக்கு இதெல்லாம்? இதுக்காக நான் உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கேனா? இல்ல மேடம், ஆக்சஸ் இல்லாம வேற யாருக்கிட்ட இருக்கு ஆக்சஸ்? மேடம், நாங்க வந்து சாதாரண கூலி வேலை தான் செய்யறோம் நாங்க. சரிங்களா? இது வந்து நீங்க வந்து ஒரு நாளைக்கு இந்த மாதிரி மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லி 500 ரூபாய் பிடிச்சிருந்தீங்கன்னா அது நாங்க எங்க என்ன பண்றது? எங்க வேலை வெட்டியை விட்டுட்டு நாங்க பேங்க் பின்னாடி சுத்திட்டு இருப்போமா? இப்போ நான் ரீஃபண்ட் பண்ண பரவாயில்லன்னு சொன்னா கூட பரவாயில்ல. இப்போ வந்து நான் பேங்க்குக்கு என்னோட பிரான்ச் பேங்க்குக்கு போக சொல்றீங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க? நான் பாக்குறேன் நான் அது பின்னாடி சுத்திட்டு இருக்குவா. என்ன இது? ஒரு 1 ரூபாய் 2 ரூபானா பரவாயில்ல. என்ன இது 500 ரூபாய்? இது என்ன பகல் கொள்ளையாது? பின்ன யாருக்கிட்ட இருந்து மேடம்? உங்ககிட்ட தான் நீங்க டோல் ஃப்ரீன்னு சொல்லி உங்ககிட்ட தான் நம்பர் நெட்ல இருந்து போட்டு வச்சிருக்காங்க. கம்ப்ளைண்ட் நம்பரும் உங்ககிட்ட தான் பேசணும். அதுக்கப்புறம் நாங்க எங்க போறது சொல்லுங்க? என்னோட பிரான்ச் இங்க இருந்து 15 எனக்கும் என்னோட பேங்க் பிரான்ச்சுக்கும் கிட்டத்தட்ட 15-20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. அதுக்காக நான் பெட்ரோல் போட்டுக்கிட்டு நான் போய் பார்க்கணுமா சொல்லுங்க? ஓகே சார், சிரமத்துக்கு மன்னிக்கவும். எங்க சைடுல செக் பண்றதுக்கான ஆக்சஸ் இல்ல சார். தட்வே சொல்றோம் சார். நீங்க ஹோம் பிரான்ச் உங்களால போக முடியாது. சரி, என்ன பர்பஸ்? எத்தனை பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி இப்போ மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னா எவ்வளவு காசு எடுப்பீங்க? என்கிட்ட தான் என்னோட மினி ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எல்லாம் வந்து 5000 ரூபாய் இருக்கு, 50000 ரூபாய் வந்திருக்கு. எல்லாம் டிரான்சாக்ஷன் நடத்திட்டு தான் இருக்கேன். அதுவும் இல்லாம வந்து இப்போ மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். எத்தனை கணக்கு? எப்படி அது? ஒரு வருஷத்துக்கு மேல மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுமா இல்ல எப்படி மாசம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணுமா? மந்த்லி நான் உங்களுக்காக தீனி போட்டுட்டு இருக்கணும். நீங்க வந்து தீனி போடலன்னா நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க காசு. இப்போ எங்க உழைப்புல வந்து நீங்க பிழைக்கிறீங்க அதானே? வேலைக்கும் இல்ல வேலைக்கு இது பேங்க் பர்பஸ் இல்ல மேடம். இது பகல் கொள்ள மேடம். இது இப்போ நாங்க கஷ்டப்பட்டு வந்து வேலைக்கு போறோம். காலையில போயிட்டு நைட்டு வரோம். நீங்க வந்து அப்படியே மெயின்டைன் பண்ண சொல்லி ஒரேடியா இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட பிடிங்கி மொத்தமா நாட்டே அழிச்சிட்டீங்க.
இதுக்கும் கஸ்டமர் கேர் சர்வீஸ் இருக்கும் எந்த லிங்க்கும் இல்ல சார். ஓகேங்களா? சோ பின்ன யாரோட லிங்க் மேடம்? நீங்க எது நீங்க மெயின்டைன் பண்றீங்க? உங்களுக்கு வந்து அமௌண்ட் டிடெக்ட் ஆச்சுன்னா அது ரீஃபண்ட் ஆயிடும் சார். ஓகேங்களா? நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிடும். நீங்க நான் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்? நீங்க பேங்க்கு போய் தான் சார் ஸ்ட்ரெயிட்டா கம்ப்ளைண்ட் பண்ணணும். உங்களோட ஹோம் பிரான்ச் சார் ஸ்டாஃப் இல்லனா மேனேஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார். ஓகேங்களா? நீங்க மெயின்டைன் பண்ணி கூட உங்க அக்கவுண்ட்ல இருந்து அமௌண்ட் டிடெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும் சார். ஓகேங்களா? சோ நீங்க பேங்க்குக்கு போங்க. என்ன பர்பஸ்க்காக அவங்க வந்து அக்கவுண்ட்ல டிடெக்ட் இந்த மாதிரி அமௌண்ட் டிடெக்ட் பண்ணிருக்காங்க செக் பண்ணுங்க சார். செக் பண்ணி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார். சரி, அது இல்ல மேடம். வந்து நான் பேங்க் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் பிடிப்பீங்க அது கூட எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? குவார்டர்லி பேசிஸ்ல இது பேங்க் தரப்புல இருந்து பிடிப்பாங்க சார். எவ்வளவு டேஸ் உங்களோட அக்கவுண்ட்ல மெயின்டைன் பண்ணல செக் பண்ணி பிடிப்பாங்க சார். சரி, நான் வந்து ஒரு 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 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல. இப்போ அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ திடீர்னு வந்து இப்போ நான் தம்பி வந்து 6,000 ரூபாய் போட்டாரு. சரி செக் பண்ணி கூகுள் பேல போய் பார்க்கலான்னு பண்ணி இப்போ பார்த்தா வந்து 500 ரூபாய் பிடிச்சிட்டீங்க. 482 ரூபாய். புரியுது சார். என்ன மேடம் இது வந்து பகல் கொலை தான் மேடம். ஆனால் ஆக்சுவலா அது சாரி சார், எங்க சைடுல இருந்து இதுக்கான இன்ஃபர்மேஷன் இல்ல சார். ஓகேங்களா? இதுதான் மேடம், நீங்களும் அதான் சொல்லுவீங்க. அங்கே பிரான்ச்சில் போனால் சரி எங்ககிட்ட ஒன்றும் இல்லை, அங்கே நெட்ஒர்க் டீம்னுவாங்க, ஆக்சஸ்ன்னுவாங்க. எங்களுக்கு படிக்காத எங்களுக்கு என்ன தெரியும்? மன்னிக்கோங்க சார். அதெல்லாம் ஆக்சுவலாக அது ரொம்ப பெரிய பகல் கொள்ளை மேடம். ஆனால் ஆக்சுவலாக சரி வைங்க, என்னென்னவோ வந்து யாருக்கோ அறுத்துட்டு போகிறேன், உங்களுக்கும் அறுத்துட்டு போக வேண்டியது தான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க கண்டிப்பாக இது நான் ஆன்லைனில் போடுவேன் மேடம். இந்த கால் கண்டிப்பாக இந்த ரெக்கார்டர் வந்து நான் ஆன்லைனில் போடுவேன், மக்கள்கிட்ட வந்து சேரும். ஓகே சார். சரி, தேங்க்யூ மேடம். ஓகே சார். இதே தவிர வேறு எதுவும் தகவல் சார்? போதும் மேடம், தெரிஞ்ச வரைக்கும் போதும். ரொம்ப நன்றி. ஓகே சார். நீங்க உங்களோட ஹோம் பிரான்ச்க்கு ஒரு முறை மேனேஜர் கிட்ட நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணி பாருங்க சார். இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார். ஓகேங்களா? சரி, தேங்க்யூ. ஓகே சார். இந்தியன் பேங்கின் அழுத்தமிக்க நன்றி. உங்கள் நாள் இனிய நாளாக வாழ்த்துகிறேன். வீட்டில் இருங்கள், பாதுகாப்பாங்க சார். அளித்துக் கொண்டு இருக்கிறார். தயவு செய்து லைனில் இருக்கவும். ஹலோ மேடம், இப்போ இந்த நம்பரில் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துருக்காங்க.